இன்றைக்கி நம்ம சேனலுக்கு மட்டுமில்லை எனக்குமே வந்து ஸ்பெஷலான டேங்க. என்ன அப்படின்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறேங்க. எங்கேருந்து அப்படின்னா சேலம்லேருந்து பெங்களூர் வரையும் ஒரு குட்டி ஃப்ளைட் ஜர்னி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். இப்போ கரெக்டாக நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா சேலம் ஜங்ஷனில் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே ஏர்போர்ட் போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ளைட் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி மார்னிங் தான் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் பண்ணேன். ஸோ டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து என்ன வந்தது, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஜர்னி எப்படி இருக்குது, இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வீடியோட ஆஃப்டரில் பார்க்கலாம். இன்றைக்கி டேட் வந்து ஏப்ரல் 18, 2026 சனிக்கிழமைங்க. டைம் கரெக்டாக ஒரு 12:15 ஆகுது. ஸோ சேலம் ஜங்ஷன்லேருந்து நம்மளோட இந்த ஒரு ஜர்னியை, அதாவது ஃப்ளைட் ஜர்னியை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் சீனு. நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வாங்க நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். அலைன்ஸ் ஏரில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். டிக்கெட் ஃபேர் எவ்வளோ வந்தது அப்படின்னு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றதால ஒரு 340 கிட்ட போயிட்டுருக்கோங்க. எவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த வியூ. எக்ஸாக்டாக நம்ம லேண்டிங் வீலுக்கு மேலே இருக்கிற சீட்டில் தாங்க உட்காந்துட்ருக்கோம். ஹைட் ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. லேண்ட் ஆக போகிறோங்க. ஸோ இங்கேருந்து டேரெக்டாக வந்து ஏர்போர்ட்டுக்கு பஸ்ஸஸ் இருக்கான்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அதால் நியூ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேங்க. ஸோ இங்கே நான் ரீச் ஆனது வந்து பார்த்திங்கன்னா கோவையில் தாங்க வந்தேன். மொரப்பூரில் போட் பண்ணேன். அங்கேருந்து அப்படியே கோவையில் வந்துட்டு ஒரு 11:15 போல் வந்து பார்த்திங்கன்னா சேலம் ஸ்டேஷன் வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகி வெளியில் வந்துட்டேன். ஸோ ஏதோ ஒரு பஸ் வருதுங்க. இது பஸ் ஸ்டாண்ட் போகுமா அப்படின்றது தெரியல. ஸோ கேட்டு பார்ப்போம். பஸ் ஸ்டாண்ட் போச்சு அப்படின்னா போயிடலாம் தான் இருக்கேன். ஜங்ஷன்லேருந்து டேரெக்டாக நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம் அப்படின்னாங்க அந்த பஸ்ஸில் ஏறினேன். அங்கே வந்து கண்டக்டர்கிட்ட கேட்டதுக்கு நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் போகிறத விடவும் 5 ரோட்டில் இறங்கி அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பஸ் மாறிங்க அப்படின்னு சொன்னதால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இறங்கிட்டேன். அதாவது 5 ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டாப்பிங் பேர். அங்கே இருக்கேன். ஸோ பின்னாடி ஒரு பஸ் தருது இல்லைங்களா. ஸோ இதில் ஓமலூர் வரையும் போகலாம். அங்கே போயிட்டு என்னன்றதை பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஸ்ஸில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம். சேலம் ஜங்ஷன்லேருந்து 5 ரோடுக்கு வந்து 5 ரோட்லேருந்து திரும்ப இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி ஓமலூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஏர்போர்ட் வரீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் பண்ண அவசியமே இல்லை. 555 சொல்லிட்டு ஒரு பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டேரெக்டாக சேலம் ஏர்போர்ட் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ அதால் அந்த ஒரு பஸ் கனெக்டிவிட்டி நீங்கள் யூஸ் பண்ணி ஏர்போர்ட் வந்துட முடியும். ஸோ நீங்கள் இவ்வளோலாம் காம்ப்ளிகேட்டட் பண்ணாதீங்க. அந்த 555 பஸ் எதுன்னு ஃபைன் பண்ணி கரெக்டாக அந்த பஸ்ஸை யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ நான் முன்ன மென்ஷன் பண்ண அந்த 555 பஸ் இது தாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து இப்போ தான் வந்து சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்குங்க. ஸோ 18 சொல்லிட்டு ஒரு பஸ் வந்துருக்குங்க. ஸோ அதிலே தான் வந்து நம்ம ஏர்போர்ட் போயிடலான்னு சொல்லிட்டு ஏறிட்டேன். எனக்கா அந்த 555 பஸ் எப்போ வரும் அப்படின்றது தெரியல. அதனால் இதிலே போயிட்டு தான் பெட்டர். ஸோ அங்கே மெயின் ரோட்லேருந்து இறங்கி அப்படியே ஏர்போர்ட் போகிற வழியில் நடந்து போயிட்டுருக்கோங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. 2 சைடும் வந்து மரம், சென்ட்ரலில் வந்து அப்படியே ரோடு. ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. ஸோ கொஞ்சம் வேகமாக தான் நடந்து போயிட்டுருக்கேன். ஏன்னா வந்து 1:30 ஆகிடுச்சிங்க. இங்கே டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ்க்கெலாம் வந்து மேபி ஒரு 1 hour ஆச்சு இருக்கும்னு நினைக்கிறேன். செக்இன் பண்ணுற டைம் முன்னாடியே போகணுன்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்டாக தெரியல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக வந்ததால் கொஞ்சம் அவசரமாக அப்படியே உள்ளே போயிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறேன்னா ஸோ இதை பற்றி எந்த நாலேஜுமே இல்லை. என்ன டைம் முன்னாடி போகணும், என்ன டைம் போயிட்டு எப்படி இது வந்து ப்ராசஸ் பண்ணணும், எப்படி செக்இன் பண்ணணும், போர்டிங் பாஸ் எப்படி வாங்கணும், எதுவுமே தெரியாது. ஸோ ஐடியில் தான் அப்படியே உள்ளே போயிட்டுருக்கேன். ஸோ பார்ப்போம். ஸோ இங்கே ஏர்போர்ட்டில் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னாக்கா
நீங்கள் வந்து டிக்கெட் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்த உடனே உங்களோட ஐடி ப்ரூஃப் கொடுத்து நீங்கள் போர்டிங் பாஸ் வாங்கணுங்க. ஸோ 1 செகண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து ஐடி ப்ரூஃப் கொடுத்து நீங்கள் போர்டிங் பாஸ் வாங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு செக்யூரிட்டி செக் அனுப்புகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாமே தனியாக ட்ரேயில் எடுத்து வச்சு செக் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேக்கை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களையும் வந்து பார்த்திங்கன்னா தரவாக தனியாக செக் பண்ணுவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வெயிட்டிங் ஹாலில் வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ நம்ம இன்றைக்கி எந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா அலைன்ஸ் ஏரில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். டிக்கெட் ஃபேர் எவ்வளோ வந்தது அப்படின்னாக்கா 885 ரூபா டிக்கெட் ஃபேரும், அப்புறம் கன்வீனியன்ஸ் ஃபீஸ்னு ஒன்று இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 449 ரூபா அந்த மாதிரி இருந்தது. ஸோ டோட்டலாக 1334 ரூபா வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் ஃபேராக வந்து நான் இதுக்கு பே பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சேலம்லேருந்து பெங்களூர் வரையும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே செக்இன்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அதாவது போர்டிங் பாஸ் வாங்கிட்டு அப்புறம் செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு ஸோ இங்கே வெயிட்டிங்கில் இருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த ஹாலில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. அண்ட் தென் வந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் போர்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன டைமுக்கு இங்கேருந்து டிபார்ட் ஆக போகிறோம் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே லக்கேஜ் பொறுத்தனாலையும் ஒரு 5 kg வரையும் நம்ம கேபின்லேயே வச்சுக்கலாங்க. நம்ம கூட எடுத்துகிட்டு போயிடலாம். 5 kgக்கு மேலே வச்சுன்னா 15 kg வரையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக வந்து இதில் போட்டு தான், அதாவது லக்கேஜஸில் போட்டு தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்தாச்சுங்க நம்மளோட அலைன்ஸ் ஏரோப்ளேன் கிட்ட. ஸோ ஒரு குட்டி ஃப்ளைட் தாங்க இது, ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஸோ நம்மளோட ஃப்ளைட் மாடல் வந்து பார்த்திங்கன்னா ATR 72-500 அப்படின்னு போட்டிருந்ததுங்க. ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா பிலோ 1 year தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் போகிறேங்க. வந்தாச்சு உள்ள. ஸோ ஃப்ளைட்குள்ளே வந்தாச்சுங்க. ஸோ இது குட்டி ஃப்ளைட் தாங்க, 2+2 சீட்டிங் டைப் தான். ஸோ சீட்டில் வந்து செட்டில் ஆயாச்சுங்க. ஸோ உள்ளே வந்ததுமே நமக்கு வந்து ஒரு 200 ml வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ எப்படி வந்து சீட் பெல்ட் போடணும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இன்னொரு 8 நிமிஷம் இருக்குது இங்கேருந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு. கரெக்டாக 2:20 இங்கேருந்து கிளம்புவாங்க. பெங்களூர் ரீச் பண்ணுறது 3:20 ரீச் பண்ணுவோம். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 1 hour ஜர்னி தாங்க இது. ஸோ ரன்வேல ரெடியாக இருக்கும். டேக் ஆஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா பெர்மிஷன் வந்ததுமே இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா டேக் ஆஃப் ஆகும். ஸோ வாங்க கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ சீட்ஸுமே நல்லா தாங்க இருக்குது, உட்காரதையுமே கம்ஃபர்ட்டாக இருக்குது. நல்லா தலையும் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி சாய்ச்சிக்க முடியும், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் ஒரு 5'10" இருப்பாங்க ஹைட்டு. ஸோ லெக் ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபுட் ரெஸ்டர் கீழே கொடுக்கல, பட் லெக் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. என்ன தான் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றதால. ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 35-50 தாங்க இப்போதைக்கு போயிட்டுருக்கு. இன்னும் ஸ்பீட் ரைஸ் பண்ணல. ஸோ முன்னவே வந்து டேக் ஆஃப் வந்து மூவ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் அங்கே இல்லைங்க, மெதுவாக வந்துட்டு திரும்ப ஒரு யூ-டர்ன் எடுத்து இப்போ தாங்க ஆக்சுவல் ரன்வேலே வந்து நின்று இருக்குது டேக் ஆஃப் ஆகிறதுக்கு. மை காட், செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குங்க. கீழே எல்லாமே டாட்டாக தாங்க தெரியுது, பட் வியூ பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ அரௌண்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒரு 340 கிட்ட போயிட்டுருக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வியூவில் தெரியுற ஒரு லைன் தெரியுது இல்லைங்களா. ஸோ அதுதாங்க காவேரி. அது கரெக்டாக மேட்டூர் டேம் மேலே போயிட்டுருக்கோங்க. இங்கிருந்து பார்க்கும்போது இவ்வளோ பெருசாக தெரியுது, அப்போ எவ்வளோ பெருசாக இருக்குங்க அந்த ஆறு. ஸோ டேக் ஆஃப் ஆகி ஒரு 12 நிமிஷம் ஆகுதுங்க. மேட்டூர் டேம் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ கீழே முன்ன ஒரு வியூ காமிச்சிருப்பேன் இல்லைங்களா. ஸோ அது வந்து மேட்டூர் டேம்லேருந்து தாண்டி வந்ததுக்கப்புறமா ஏதோ இடையில வந்து ஒரு சின்ன செக் டேம் மாதிரி இருந்திருக்கும் பழகுதுங்க. அதுதாங்க மேட்டூர் டேம் வந்து நமக்கு ரைட் சைடு போயிடுச்சு. ஸோ மேட்டூர் டேம் கிராஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒகேனக்கல் கிட்ட போயிட்டுருக்கோங்க.
ஸோ சீட்ஸில் இருக்கிற அம்யூனிட்டிஸ் எல்லாமே பார்த்துருவாங்க. ஸோ சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு இவங்க கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஒரு மேனுவல் மாதிரி. இதிலே வந்து இந்த ஃப்ளைட்டோட நம்பரும் போட்டிருக்காங்க பாருங்கள், ATR 72-600 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீடிங் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் தென் நீங்கள் ஏசி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுட் ட்ரே ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து மேகசின் பவுச் ஒன்று இருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கே லக்கேஜ் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் வந்து கீழே இருக்குங்களா. ஸோ அதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இது எல்லாமே லக்கேஜ் ஹோல்டர்ஸ் தாங்க. இங்கே இடத்துல புஷ்ஷுன்னு கொடுத்துருக்குங்களா. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ப்ரெஸ் பண்ணி மேலே தூக்குனீங்க அப்படின்னா உங்கள் லக்கேஜஸ் எல்லாமே இங்கே ஹோல்ட் பண்ணிக்க முடியும். சீட்ஸோட நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 8BCன்றது இல்லைங்களா. ஸோ இதுதாங்க சீட்ஸோட மென்ஷன்ஸு. ஸோ டேக் ஆஃப் ஆகும்போது தாங்க கொஞ்சம் பயமாக இருந்தது. ஸோ இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம், ஓரளவுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம யூஸ்வலாக பஸ் அண்டு ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ டேக் ஆஃப் ஆகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருந்தது, கொஞ்சம் முன்னாடி டர்புலன்ஸ் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. பட் இப்போ ஓகேங்க, நல்லா தான் போயிட்டுருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த வியூ. ஃபுல்லாகவே மேகங்களுக்கு மேலே தாங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பராக இருக்குது. சேலம் ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஆக போகுதுங்க. தமிழ்நாடு பார்டர்லேருந்து கிராஸ் பண்ணி கர்நாடகா பார்டருக்குள்ளே வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் பெங்களூர் கிட்டே வந்துட்டோங்க. ஸோ இந்த ஒரு வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள், லாங்காக பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து மேகமூட்டமாக இருக்கா. அப்படியே இங்கே கீழே பாருங்கள், கொஞ்சம் அப்படியே டவுனில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கீழே வந்து லேண்ட் தெரியுதுங்க. அப்படியே கொஞ்சம் மேலே வந்து கிளியராகவே வந்து பார்த்திங்கன்னா மேகமூட்டமாக தெரியுதுங்க. ஸோ அப்படியே மெதுவாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டவுனில் போயிட்டுருக்கோங்க. ஸோ ரொம்ப ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே டேக் ஆஃப் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு வந்து இப்படி ட்ராவல் பண்ணோம், அப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ட்ராவல் ஆச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்படியே திரும்ப டவுனில் போயிட்டுருக்குங்க. ஸோ அங்கேருந்து நம்ம கிளம்பும்போது சேலம்லேருந்து கிளம்புனவங்க. ஸோ நம்ம போக போகிறது பெங்களூர் மட்டும் சொன்னேன். எந்த ஏர்போர்ட் அப்படின்னாக்கா கெம்பகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் தாங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு லேண்ட் ஆக போகிறோம். ஸோ ஏதோ சவுண்ட் கேட்டுச்சிங்க, ஐ மீன் லேண்டிங் வீல்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லேண்ட் ஆக போகிறவங்க எக்ஸாக்டாக நம்ம லேண்டிங் வீலுக்கு மேலே இருக்கிற சீட்டில் தாங்க உட்காந்துட்ருக்கோம். வாவ், இப்போ வியூஸ் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. அப்பார்ட்மெண்ட்ஸாகவே இருக்குது. ஹைட் ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. லேண்ட் ஆக போகிறோங்க, அவ்வளோதான். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. லேண்ட் ஆகிட்டோங்க.
to remain seated and wait for cabin instruction to Nusapan. On behalf of our airline, thank you for flying with us today to cover the big with you again. ஸோ இந்த ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ஃபேரில் தாங்க வரும். அதாவது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்புறமா புக்கிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுங்க. ஸோ நம்ம புக் பண்ணது 1260 ரூபா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது ஃபேரு. ஸோ இன்னும் மற்ற இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா புக்கிங்ஸ் வந்து அதிகமாக, அதாவது சீட்ஸோட கவுண்டிங் வந்து கம்மியாக அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதிகமாகுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண அன்றைக்கி அரௌண்ட் ஒரு 36 மெம்பர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த ஃப்ளைட்டோட டோட்டல் சீட் கேப்பபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 72. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 36 பேர் தாங்க ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு இண்டிகோ ஃப்ளைட் ஒன்று டேக் ஆஃப்க்கு ரன்வேக்கு போயிட்டுருக்குங்க. என்ன ஏர் பஸ்ன்னு தெரில, நம்பர் தெரியல, எங்கே போகுதுன்னு தெரியல. பட் டேக் ஆஃப்க்கு போயிட்டுருக்குங்க. இங்கே கரெக்டாக 3:20க்கு ரீச் பண்ணியிருக்கணுங்க. ஸோ ஒரு 3:10க்குலாம் வந்து ஃப்ளைட்லேருந்து நம்ம கீழே இறங்க போகிறோம். இங்கே லேண்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 16 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஆகிட்டோங்க. ஸோ நம்மளை பிக் பண்ணுறதுக்கு ஏர் இண்டியா பஸ் ஒன்று ரெடியாக இருக்குங்க. இந்த பஸ்ஸில் ஏறி நம்மளை கூப்பிட்டு போயிட்டு அரைவல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ ஏர்போர்ட்டில் அங்கே ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி இந்த பேசஞ்சர்ஸ் எல்லாமே வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து கிளம்பிட்டோங்க. ஸோ ஐ திங்க் இந்த ஒரு ப்ரௌன் கலர் பில்டிங்கில் தான் நம்ம கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ ஃபைனலாக கெம்பகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து பஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இறங்கிட்டோங்க. ஸோ அப்படியே வெளியில் போக வேண்டியது தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் தனியாக இருக்கும், டொமஸ்டிக் தனியாக இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அரைவ் ஆகிக்கிறது டொமஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அரைவ் ஆகிருக்கோம். ஸோ ஏர்போர்ட்லேருந்து அப்படியே வெளியில் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து கீழே எஸ்கலேட்டர் இருக்குங்க. ஸோ அதில் அப்படியே கீழே வந்ததும் உங்களுக்கு வந்து பஸ்ஸஸ்லாம் வந்து இங்கே தாங்க இருக்குது. ஸோ ஒரு சப்வே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லா ஸ்டாப்ஸ், ஐ மீன் இங்கேருந்து ஒரு பிளேஸஸ்க்கும் போகிறதுக்கு தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா பஸ் பே அப்படின்னு போட்டு ஒரு நம்பரோட போட்டு இருக்குங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் பெங்களூர் சிட்டிக்குள்ளே போகணும் அப்படின்னாக்கா எந்தெந்த பிளேஸஸ் போகிறீங்களோ அந்தந்த பிளேஸஸ்க்குள்ள பஸ்ஸஸோட ஃபெசிலிட்டி இங்கே இருக்குங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் போய்க்க முடியும். ஸோ நம்மளோட சேலம் பெங்களூர் ஃப்ளைட் வந்து 3:20க்கு வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகணும் ஷெடியூல் கொடுத்துருந்தாங்க. பட் 3:04க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஆகிட்டோம். கரெக்டாக ஒரு 3:11க்குலாம் ஃப்ளைட்டை விட்டு வெளியில் வந்துட்டேங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா முன்ன காட்டணும் இல்லைங்களா, ஸோ அதே அந்த பஸ்ஸஸ்லாம் வர இடத்துல தான் இருக்கேன். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மெஜஸ்டிக் போக போகிறேன். ஒரு 1 hour 10 நிமிஷம் ட்ராவலுக்கு அப்புறமா மெஜஸ்டிக் வந்துட்டேங்க கெம்பகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து. ஸோ ஓவராலாகவே இந்த ஒரு ஃப்ளைட் ஜர்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. பர்டிகுலராக இந்த ஃப்ளைட்டை ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் பக்கமாக இருக்கணும், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்கிறதாக தாங்க இந்த ஒரு ஃப்ளைட் ஜர்னி வந்து சூஸ் பண்ணேன். ஸோ நீங்களும் வந்து ஃப்ளைட் ஜர்னி ஏதாச்சும் பண்ணணும், எனக்கு ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னாக்கா டெஃபினட்டாக இந்த ஃப்ளைட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ஒரு விஷயங்க, கெம்பகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து மெஜஸ்டிக்கு பிஎம்டிசி அப்படின்ற அந்த பஸ்ஸுங்க ஏசி பஸ்ஸஸ் தான். ஸோ அதில் அரௌண்ட் ஒரு 300 ரூபா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் ஃபேர் வந்து கலெக்ட் பண்ணாங்க. ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுங்க. மேலும் இது போன்ற vlogs நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு சூப்பரான vlog வீடியோவில் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பை பை, டேக் கேர்.